தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் நீதிமன்றத்தை அவமதித்து புதிய ஆணையரை மத்திய அரசு நியமித்துள்ளதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வரும் பிப்ரவரி 18ஆம் தேதியுடன் ஓய்வு பெற இருக்கிறார். இந்த நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது தேர்வுக்குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கி மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்துக்கு எதிரான வழக்கு வரும் 19ஆம் தேதி உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வருவதை காங்கிரஸ் சுட்டிக்காட்டியது. அதுவரை தேர்தல் ஆணையர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அறிவித்தது. ஆனால் தற்போதைய தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமாரை தலைமை தேர்தல் ஆணையராகவும், ஹரியானா பிரிவு IAS விவேக் ஜோஷியை தேர்தல் ஆணையராகவும் நியமித்து மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் காங்கிரஸ், தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சூழலில் நீதிமன்றத்தை அவமதித்து இரவோடு இரவாக புதிய ஆணையரை மத்திய அரசு நியமித்துள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளது.